ஆலிம்கள் எல்லாம் கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பேச்சை கேட்டுதான், எங்களுடைய உபதேசத்தை கேட்டுதான் இவர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க, யா அல்லாஹ் எங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப அப்படின்னு அல்லாஹ் ஆலிம்கள் கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவாரா, அன்தும் இந்தி கபாதி மலாயிகதி, என்னிடம் இருக்கக்கூடிய சில மலக்குகளுடைய ஸ்தானத்தில் அவர்களுடைய அந்தஸ்தில் நீங்க இருக்கிறீங்க என்று ஆலிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இஸ்ஃபஉ, நீங்கள் உபதேசம், நீங்கள் சிபாரிசை செய்யுங்கள். துஸஃபஉ, உங்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ளப்படும். வயஸ்ஃபஉன, அவர்கள் சிபாரிசு செய்து அவர்களுடைய சமூகத்தினர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் ஆலிம் பெருமக்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். அதனால தான் நான் சொன்னேன், கருவிலிருந்து கபர் வரையல்ல சமூகத்துக்கும் ஆலிம்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. கபரையும் தாண்டி நாளை மறுமை வரையிலும் ஆலிமுக்கும் சமூகத்திற்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பது. ஒரு பெண்மணி இந்த மாதிரி கர்ப்பமாயிட்டானா அவளுடைய கணவன், இந்த மாதிரி என்னுடைய மனைவி கர்ப்பமாயிட்டா அவளுக்காக துவா செய்யுங்க என்று அந்த இடத்திலே ஆலிம் சாஹிப் நிற்பாரு. அதற்கு பிறகு குழந்தை பிறந்துச்சு கண்டிருந்து இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்கவாங்க என்று அந்த இடத்திலும் ஆலிம் சாஹிப் நிற்பாரு. அதற்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறதுனால் மார்க்க சட்டத்தை போதிப்பதும் அந்த ஆலிம் சாஹிப் தான் இருப்பாரு. அதற்கு பிறகு அந்த குழந்தை வாலிப வயதை அடைந்து விட்டால் திருமணம் முடித்து வைப்பதும் ஒரு ஆலிம் சாஹிப் தான் இருப்பாரு. அதற்கு பிறகு அந்த குழந்தையை வஃபாத் ஆகிட்டுனா ஜனாஸா தொழுகை வைப்பதும் ஒரு ஆலிம் சாஹிப் தான் இருப்பாரு. அதற்கு பிறகு அதனுடைய மறுமை வாழ்விற்காகவும் அதனுடைய கபருடைய வாழ்விற்காகவும் துஆ செய்பவரும் ஒரு ஆலிம் சாஹிப் தான் இருப்பாரு. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஆலிமுக்கும் சமூகத்துக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு கருவிலிருந்து கபர் வரை அல்ல, கபரையும் தாண்டி நாளை மறுமை வரையிலும் இருவருக்கும் மத்தியிலே உண்டான தொடர்பு. ஆலிமுக்கும் சமூகத்துக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு தாயை விட நெருங்கிய தொடர்பு. யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யாவிலே பதிவான விஷயம் அவருடைய மாணவர்களுக்கு யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவாங்களாம், ஒரு தாயை விட நெருங்கிய தொடர்பு ஆலிம்களுக்கும் சமூகத்திற்கும் மத்தியில் இருக்குது. நம்ம மாணவர்கள் எல்லாம் கேட்பார்கள், எப்படி ஆசிரியர் அது முடியும் என்று கேட்ட பொழுது அவருடைய ஆசிரியர் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம், தாய்மார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை நரக நெருப்பில் உலகத்தினுடைய நெருப்பை விட்டு உலகத்தினுடைய ஆபத்தை விட்டு பாதுகாப்பவர்கள். ஆனால் ஆலிம் பெருமக்கள் நாளை மறுமையில நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பவர்கள் என்று யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க. ஒரு விளைநிலத்துல நம்ம கரும்பு நட போகிறோம்னா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நெல்லை நட போகிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் குப்பைகளையும் அவங்க சுத்தம் செய்வாங்க. அதற்கு பிறகு அதில் நிரப்புவாங்க. அந்த மாதிரி தான் ஆலிம் பெருமக்கள் உலகத்திலே நடக்கக்கூடிய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு அதற்கு பிறகு தான் சமூகத்துக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை செய்வார்கள். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கியாத்தை துவங்குவதற்கு முன்பதாக தமிழ்நாட்டிலே காலை வைக்கும் பொழுது நிறைய குழப்பவாதிகள் காலையாளிகளை போன்ற பிரச்சனைகளை சமூகத்துக்கு மத்தியிலே விதத்துகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த சமயத்தில் உள்ள வந்த ஆயா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சார்கள். ஊராக சென்று உபதேசத்தை செய்து காரியாளிகளை எல்லாம் அகற்றினார்கள். ஒரு நபராக செய்ய முடியாது, ஒரு தனிநபராக செய்ய முடியாது என்று ஒரு தொலைநோக்கு ஒரு சிந்தனையில் ஆயா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாக்கியாத் என்ற மதரசாவை துவங்கினார்கள். இன்று உலகம் முழுக்க அங்கே உருவாக்கிய ஆலிம்கள் சமூக சேவையை செய்து காரியாளிகள் போன்ற குழப்பவாதிகளை அகற்றினார்கள். ஆக ஆலிம்கள் சமுதாய சேவையை மட்டும் செய்யல, ஆலிம்கள் சமுதாய சேவையை மட்டும் செய்யல, அந்த சமுதாய சேவையையும் பன்முக ரீதியில் செய்பவர்களே ஆலிம் பெருமக்கள். பன்முக ரீதியிலே செய்வாங்க ஆலிம்கள். இமாமத்தில் மாத்திரம் இருப்பார்கள். ஒரே ஒரு இமாமத்தில் இருந்துகிட்டு மக்தப் மதரசாவில பிள்ளைகளுக்கு மக்தபுகளை தீனியாத்துகளை சொல்லித் தருவார்கள். அதே இமாமத்தில் இருந்துகிட்டு ஆலிம் பெருமக்கள் ஏதாவது ஒரு மதரசாக்களுக்கு சென்று அரபு கல்லூரிகளில் சென்று அந்த பாடங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதே இமாமத்திலே இருந்து எங்கேயாவது விக்கா மஜ்லிஸ் இருக்கும், அங்க சென்று இரண்டு தம்பதிகளும் நல்ல முறையில் வாழுங்க என்று அவர்களுக்காக துஆ செய்வார்கள். எங்கேயாவது தலாக்குடைய மஜ்லிஸுக்கு சென்று அங்க இரண்டு தம்பதிகளையும் ஒன்று சேர்ப்பார்கள் ஆலிம் பெருமக்கள். திடீரென்று எங்கேயாச்சும் ஹஜ்ஜுக்கு கூட்டி போயிருவாங்க, ஹஜ்ஜுக்கு கைடாக கூட்டி போயிருவாங்க. இந்த மாதிரி ஆலிம் பெருமக்கள் ஒரு சேவையை
மக்களுக்கு பன்முக சேவையை செய்யக்கூடியவர்களே ஆலிம்கள். ஒரு ஆலிமுடைய இழப்பு சமுதாயத்தினுடைய இழப்பு என்று சொல்லுவார்கள். ஒரு ஆலிம் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த சமூக மக்கள் வழிகேட்டை நோக்கி செல்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, மா ஹலாகுன் நாஸ், எப்படி மக்களுடைய அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தோழர்கள் கேட்பார்கள். அப்போ சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம், இதா ஹலக உலமாஹு, அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய ஆலிம்கள் இறந்து விட்டால் அந்த சமூகமே அழிந்து விடும் என்பதாக சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய சமூகத்துக்கு அவர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா தாலூத் என்ற ஒரு நபரை அவர்களுக்கு தலைவராக நியமித்தார். அவர்கள் எல்லாம் அதை மறுத்துட்டாங்க. எங்களுக்கு காசு பதவி உள்ள ஒரு தலைவர் தான் வேணும்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்ததே வஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவர்களுக்கு நாம் எளிமையும் உடல் ரீதியில் பலத்தையும் அவர்களுக்கு கல்வியினுடைய பலத்தையும் நாம் தந்திருக்கிறோம். ஆக அவர்கள் இல்மு உடையவர்கள் தான் ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த அஜரத்து வந்தனாலதான் நம்முடைய சமுதாயம் ஒன்று முழுசாக இருக்கிறது, இந்த அஜரத்து வந்தனாலதான் நம்முடைய சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிறது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆக ஆலிம்கள் சமுதாயத்தின் காவலர்கள் மட்டுமல்ல, நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்களின் வாரிசுகள் என்றால் நபிமார்கள் என்னென்ன சேவைகளை செய்தார்களோ அந்த சேவைகளை உம்மத்தினுடைய கவலையின் அடிப்படையில் பாதுகாவலர்களாக என்று சேவைகளை செய்யக்கூடியவர்கள் தான் ஆலிம் பெருமக்கள். ஆக காலம் சென்ற உலமாக்களுக்காக துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய மன்னரையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கி தருவானாக. இன்னும் காலம் சென்ற உலமாக்களுடைய ஸ்தானத்தில் இன்று உலமாக்கள் உருவாகக்கூடிய வாக்கியத்தையும் நீண்ட ஆயுளோடு இந்த சேவையிலே ஆலிம் பெருமக்கள் இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.